நான் டாக்டர் முருகன். திருநெல்வேலியில் நான் டெர்மட்டாலஜிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விட்டிலிகோ, அது வெண்புள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இது ரொம்ப தொந்தரவு இல்லாத ஒன்று. ஆனா இது இதை பார்த்து மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. ஈவன் இந்த கேன்சருக்கு பயப்படுற மாதிரி, தொழுநோய்க்கு பயப்படுற மாதிரி, எய்ட்ஸ்ன்னு சொன்னா பயப்படுற மாதிரி, இந்த விட்டிலிகோ, இந்த வெண்புள்ளி அப்படின்னு சொன்னா, சார் எனக்கு இது பூரா வந்துருமோ, எனக்கு உடம்பு பூரா வந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுவாங்க. ஆக்சுவலா இது இதுக்குள்ள நமக்கு தொந்தரவு பண்ணாத ஒண்ணு. இது நம்ம முடி நரைக்குது. முடி நரைக்கிறதுனால நமக்கு ஏதாவது தொந்தரவு உண்டா? அது பாட்டு நரைச்சு போகுது. என்ன பார்க்க வித்தியாசமா இருக்கும். அதை தவிர வேற அதனால நமக்கு எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனையும் வராது. அது போலதான் இந்த விட்டிலிகோ அல்லது வெண்புள்ளிங்கிறது. பட் இருந்தாலும் மக்கள் அதை ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு சமுதாயத்துல இது ஒரு ஒரு தீண்டத்தகாதாவோ வித்தியாசமாவோ பார்க்கறதுனால அது மாதிரி நினைக்கிறாங்க. பட் இதுக்கு குணமாகக்கூடிய வைத்தியம் இப்ப நிறைய வந்துருச்சு. அநேகமாக கிட்டத்தட்ட 180 பேருக்கு இதை குணப்படுத்த முடியும். சில சமயம் என்ன ஆகும், உடம்புல ஏதாவது ஒரு துர்நீர், பல்ல சூத்த அல்லது வேற ஏதாவது உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு துர்நீர் இருந்தா கூட இது வரலாம். அல்லது சில பேருக்கு அலர்ஜி மூலமா கூட வரலாம். அந்த செருப்பு ஒத்துக்கல்ல அல்லது எதுக்கு பேர் லியூகோடர்மான்னு பேர், விட்டிலிகோ மாதிரி தான் இருக்கும், லியூகோடர்மான்னு பேரு. அது செருப்பு அலர்ஜி, பொட்டு அலர்ஜி அல்லது கையில ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண அலர்ஜி, இதில் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் பெரும்பாலும் 90% குணப்படுத்தக்கூடியது. இதனால பயப்பட வேண்டிய தேவை இல்லை. இதுக்கு நல்ல வைத்தியம் இருக்கு. இது உடம்புல நமக்கு எந்த விதமான உயிர் பயமோ எதுவும் தேவையில்லை. இது ஜெனட்டிக்காவும் சொல்ல முடியாது. இது நமக்கு இருந்தா நம்ம குழந்தைக்கு வரும்னு சொல்ல முடியாது. அதனால இதை பத்தி தேவையில்லாத பயம் வேண்டாம்.